அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துச்செல்வம் அதர்மன். இந்த அறிக்கையில் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதத்திற்கான நீண்ட கால அறிக்கை, லாங் ரேஞ்ச் ப்ரெடிஷன். நேற்று நம்மளுடைய நம்ம சேனலுடைய ஃபாலோவர் ஒருத்தர் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதத்திற்கான உங்களுடைய கணிப்புகளும் மற்றும் கணினி சார்ந்த கணிப்புகளோடு ஒரு அறிக்கை கொடுங்க சார் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. அவருடைய கமெண்ட்ஸுக்கு பதிவு பண்ணதுக்காகத்தான் இந்த வீடியோ. முக்கியமா அவர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில தான் இந்த வீடியோ. ஸோ நீங்களும் அடுத்தடுத்து நம்ம யூடியூப் சேனல்ல என்ன வீடியோக்கள் பதிவு பண்ணணும், லாங்குவேஜ் வீடியோஸ் வேணுமா, இல்ல இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் வெதர் ரிப்போர்ட் வேணுமான்றத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஸோ அவர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில த கிளைமேட் வெதர் இம்பாக்ட் கம்பெனியோடைய டேட்டாஸ், ஸோ அதன் அடிப்படையில நம்ம இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரீன்ல காட்டியிருக்கிறது பாத்தீங்கன்னா, கிரீன்ல காட்டியிருக்கிறது, ஒயிட்ல காட்டியிருக்கிறது. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். கிரீன்ல காட்டியிருக்கிறது, ஆரஞ்சுல காட்டியிருக்கிறது, ரெட்ல காட்டியிருக்கலாம் மழை குறைவு. ஒயிட்ல காட்டியிருக்கிறது நார்மல். இந்த பக்கம் நீல கலர்ல காட்டியிருக்காங்க பாருங்க, டார்க்ல இருக்கு. இந்த டார்க்ல இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா மழை அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ தற்போது ஜூன் மாதத்தை பார்க்கலாம். ஜூன் மாதத்துல குஜராத்ல ஒரு புயல் கரையை கிடக்கும் எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. இந்த மாடல்ஸும் அதுதான் சொல்லியிருக்காங்க. சிஐசி சிஏ இந்த மாடலோடைய அப்டேட் படி குஜராத் மாநிலத்துல இயல்பை விட கூடுதலாகவும், தமிழ்நாட்டுல இயல்பான அளவு அல்லது இயல்பை விட கூடுதலாகவும், டெல்டா மாவட்டங்களில் இயல்பை விட கூடுதலாகவும் மழை இருக்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ குறுவை சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த வருஷம் கோடை மழை, அதனை தாண்டி வரக்கூடிய தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த அந்த கோடை மழை உங்களுக்கு கை கொடுக்கும். ஜூன் மாதத்தில் வரக்கூடிய வெப்பநிலை உயர்ந்து மதியம் பெய்யக்கூடிய மழை இந்த வருஷம் டெல்டா வட மாவட்டங்கள்ல அதிகமாக இருக்க போகிறது. தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் இந்திய அளவுல குறைவாகத்தான் இருக்கிறது ஜூன் மாதத்துல. அதுல குஜராத் மாநிலம் மட்டும் கொஞ்சம் லக்ல மாறி இருக்கு. ஏன்னா அங்க ஒரு சிஸ்டம் கரையை கிடக்குற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா அந்த சிஸ்டம் தற்போது வரைக்கும் உருவாகல. அது ஃபியூச்சர்ல உருவாகலாம்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். கம்மிங் வீக்ஸ்ல உருவாகலாம்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். அது மாதிரி சிஸ்டம் ஃபார்ம் ஆகும் பட்சத்துல குஜராத் மாநிலத்துல ஹெவி ஸ்பெல்சஸ் இருக்கலாம். ஜூன் மாதத்துல தமிழ்நாட்டிலையும் குஜராத் பகுதிகளிலையும், அதே போன்று மேகாலயா, அசாம், மணிப்பூர், அருணாச்சல பிரதேஷ் பகுதிகளில் தான் மழை இருக்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. லாஸ்ட் சவுத் வெஸ்ட் மான்சூன் அறிக்கையில அருணாச்சல பிரதேசத்தை பத்தி நான் பேசவே இல்லை. எதுக்காகன்னா நான் அப்டேட் அந்த பகுதியில இருந்து சரியான டேட்டாக்கள் வரவே இல்லை ஐஎம்டி தரப்புல இருந்து. அதனாலதான். அதுக்கு அடுத்தபடியாக ஜூன் மந்த்ல ஈசிஎம் ப்ரெடிஷனை பாருங்க. ஓவரால் இந்தியா ஃபுல்லாவே ட்ரையா இருக்கு. இதுல லாஸ்ட் ரிப்போர்ட்ல கூட அருணாச்சல பிரதேஷ்ல இருந்து நம்மளுடைய மணிப்பூர், மேகாலயா வரைக்கும் அதிகமா மழை இருக்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த அறிக்கையை பொறுத்த வரைக்கும் தென் தமிழகத்துல கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தெற்கு கேரளா பகுதிகளில் மழை அதிகமா இருக்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதுதான் என்னுடைய ப்ரெடிஷன். ஒட்டுமொத்த இந்திய அளவில் மழைப்பொழிவு மிக பற்றாக்குறையாக ஜூன் மாதத்தில் இருக்கும். தென் தமிழகம் மற்றும் தெற்கு கேரளா பகுதியில மழை அதிகமா இருக்கிற வாய்ப்பு இருக்கு. மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் இயல்பான அளவில் மழை இருக்கும். அதே நேரத்தில் வெப்பசலனம் காரணமாக வட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களிலும் ஜூன் மாதத்தில் மழை இருக்கும். ஓகேங்களா? அடுத்தபடியாக ஜூலை மாதத்தை பார்க்கலாம். ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் வட தமிழகம், டெல்டா கடலோர பகுதியில மழை கூடுதலாக இருக்கிறது. கர்நாடக பகுதியில சற்று ஜூலை மாதத்துல கூடுதலாக மழை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நல்லது. ஏன்னா நம்மளுடைய காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு போதுமான அளவுக்கு மழை கிடைச்சதுன்னா அங்கிருந்து கர்நாடகாவில இருந்து வரக்கூடிய தண்ணீர் உபரி நீராக திறந்து விடுவார்கள். அவர்களுக்கு முதல்ல அணை நிரம்பணும். அதற்கு பிறகுதான் நம்மளுக்கு உபரி நீர். எப்போதுமே அந்த உபரி நீரை வச்சுதான் நம்ம விவசாயமே செய்யறோம். அவங்க சராசரியாக எப்பயுமே கர்நாடகா தண்ணி கொடுக்கவே மாட்டாங்க. ஆனா அந்த உபரி நீர் அளவு கடந்த மழை பெய்யுது, கர்நாடக அணைகள்ல நிரம்பினா மட்டும்தான் அவங்களுடைய அணை உடையிற தரும வரும்போதுதான் அவங்க தண்ணியை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்களால அதுக்கு மேலே சேமிச்சு வைக்க முடியாது. ஸோ அப்போ இந்த மாதிரி மழை பெய்யும் போது ஸோ ஓரளவுக்கு மழை தண்ணி வந்தாதான். இல்லைன்னா அவங்க ஏற்கனவே டேம்ல சேகரிச்சு வச்சிருக்கிற தண்ணி வச்சுலாம் விவசாயிகளுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதன் அடிப்படையில ஜூலை மந்த் கொஞ்சம் ப்ரெடிஷன் நல்லா இருக்கு. ஆனா ஒட்டுமொத்த இந்திய அளவுல ட்ரையா இருக்கு. வட மாவட்டங்கள்ல சற்று இயல்பை விட கூடுதலா இருக்கு. சில இடங்கள்ல நார்மல்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஜூலை மந்த்தும் நம்மளுக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் ஒஸ்ட் தான்.
அடுத்தபடியாக இசிஎம் உடைய அப்டேட் பார்த்தீங்கன்னா, கேரளாவுல மழை அதிகமா இருக்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. தெற்கு கர்நாடகா பகுதிகள் பார்டர்லயும் நல்ல ரெயின் இருக்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. தென் தமிழக பகுதியிலையும் அதிகமான எக்ஸ்ட்ரீமில் இருக்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல ஜூலை மந்த்ல நல்ல ரெயின் இருக்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. கன்னியாகுமரி, திருநெல்வேலிக்கு பிரச்சனையே இல்லை. தொடர்ந்து மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். குறிப்பா மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில நல்ல மழை இருக்கும். இது என்னோட எக்ஸ்பெக்டேஷனும் கூட. கடந்த தென்மேற்கு பருவமழை 2 அறிக்கைகளிலுமே நான் கன்னியாகுமரி மாவட்டம் டாப்ல இருக்கும். 85% வரைக்கும் தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் மழை கூடுதலாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ என்னுடைய கணிப்புகள் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் இசிஎம் மாடலுடைய அப்டேட் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவில் ட்ரை ஆகவும் எங்கேயுமே வந்து இந்த கொல்கத்தாவில் வெஸ்ட் பெங்கால் அதே மாதிரி வந்து ஹரியானா இல்ல சத்தீஸ்கர்னு நினைக்கிறேன். சத்தீஸ்கர், வெஸ்ட் பெங்கால், அப்புறம் வந்து நம்மளுடைய சிக்கிம் இருக்காது. சரி, ஓகே. இப்போ தமிழ்நாடு வடக்கே போனோம்னா ஹரியானால மறுபடியும் வெஸ்ட் பெங்கால், சத்தீஸ்கர் இந்த மாநிலங்கள்ல மழை கூடுதலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அல்லது சற்று இயல்பை ஒட்டி அல்லது இயல்பை கூடுதலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் இயல்பான அளவுக்கு மழைப்பொழிவு இருக்கும். ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் கேரள பகுதிகளில், தென் தமிழக பகுதியிலும் மழை அதிகமா இருக்குன்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இயல்பான அளவை விட கூடுதல். அந்த பாயிண்ட்டும் புரிஞ்சுக்கணும். ஆகஸ்ட் மந்த்தை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் அதே கர்நாடகா மற்றும் வடக்கு கர்நாடகா பகுதியில மழை கூடுதலா இருக்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா அங்கேயும் ட்ரையா தான் இருக்கு பார்க்கும்போது. இதுல இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, வட இந்திய மாநிலங்கள்ல மழைப்பொழிவு கூடுதலா இருக்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு அளவுல வந்து பார்க்கும்போது ட்ரையா இருக்கிற மாதிரியும், ஆகஸ்ட் மந்த்ல மழை இல்லாத மாதிரியும், சவுத் இந்தியாவே மழை இல்லாத மாதிரியும், வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வெஸ்ட் பெங்கால் தொடங்கி ஒடிஷா, ஹரியானா, சத்தீஸ்கர், வந்து நம்மளுடைய மணிப்பூர் பகுதிக்கு தெற்கே, உத்தரப்பிரதேசம், இமாச்சல பிரதேசம், பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்கள்ல மழைப்பொழிவு அதிகமா இருக்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஓவரால் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த்லயுமே ட்ரை தான். இந்தியாவில் ஒரு 75% ஆகஸ்ட் மந்த்ல ட்ரை மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தபடியாக இசிஎம் மாடலோட அப்டேட் வருது ஆகஸ்ட் மந்த்ல. ஆகஸ்ட் மந்த்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சொல்ல போனாக்க கர்நாடகா மாநிலத்திலிருந்து, மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து கேரளா ஃபுல்லாவே மழை அதிகமா இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஆனா இந்தியாவில் வட மாநிலங்கள மழை குறைவு, தெற்காந்திராவில் மழை குறைவு, இடையில வரக்கூடிய ஒரு 3 மாநிலங்கள் ஒடிஷாவில இருந்து ஆரம்பிச்சு மகாராஷ்டிரா வரைக்கும் ஒரு 3 மாநிலங்கள மழை கூடுதலா இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. வெஸ்ட் பெங்கால்ல இருந்து தொடங்கினால் ஒரு 4 மாநிலங்கள் கணக்குல எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் சவுத் இந்தியாவில் வந்து கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு பகுதியில ஆகஸ்ட் மந்த்ல நல்ல ரெயின் இருக்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இதுதான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனும் கூட. ஆகஸ்ட் மந்த்ல தெற்கு கேரளாவிலும், தெற்கு கர்நாடகாவிலும், வடக்கு கேரளாவிலும், வடக்கு கர்நாடகாவிலும், மகாராஷ்டிராவுடைய தெற்கு பகுதியிலும் மழை கூடுதலா இருக்கின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மந்த்ல நம்பர் 1 இடத்துல இருக்கும். ஓவரால் வந்து நல்ல ரெயின் எதிர்பார்க்கலாம். அடுத்தபடியாக செப்டம்பர் மந்த்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குமரிக்கடல், கன்னியாகுமரி பகுதியில மழை அதிகமா இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்தியா அளவுல ட்ரையா இருக்கு. மத்திய இந்தியாவில் ஒரு சில மாநிலங்களை தவிர்த்து மற்றபடி இயல்பான அளவு அல்லது இயல்பை ஒட்டி தான் காமிச்சிருக்காங்க. ப்ரெடிஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுமார். இது வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா, இந்த வருஷம் சவுத் வெஸ்ட் மான்சூன் ட்ரையா தான் இருக்கும். ஆனா இடையில அந்த ஆகஸ்ட் அண்ட் ஜூலை மந்த்ல மட்டும் சற்று உயிர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு மழைப்பொழிவு இந்த கர்நாடகா பகுதியில இருக்கும். தெற்கு கேரளாவில் இருக்கும், கேரளாவில் இருக்கும். அடுத்து இசிஎம் மாடலுடைய ப்ரெடிஷன் இவங்களும் அதே தான். கன்னியாகுமரி, கேரளா, தெற்கு கேரளா பகுதியில மழை அதிகமா இருக்கும். செப்டம்பர் மந்த் ஓவரால் இந்தியா ஃபுல்லாவே ட்ரையா இருக்கு. ஸோ இதுல வந்து கிழக்கிந்திய மாநிலங்கள்ல சற்று மழை அதிகமா இருக்கு. அதுல குறிப்பாக வந்து மணிப்பூர்ல இருந்து தொடங்கி அருணாச்சல பிரதேஷ் வரைக்கும், இங்கிட்டு வெஸ்ட் பெங்கால் வரைக்குமே மழை அதிகமா இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ இதுல தமிழ்நாட்டிலையுமே மழைப்பொழிவு இருக்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 75 மில்லிமீட்டர் வரைக்கும், 0.75னா கிட்டத்தட்ட ஒரு 5% வரைக்கும் மழைப்பொழிவு கூடுதலா இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஆனா செப்டம்பர் மந்த்ல மழை இருக்கும். இதுதான் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மந்தோடைய அறிக்கை. இது வந்து கிளைமேட் கம்பெனியோட டேட்டா. நான் இதை வந்து இதுக்கு முன்னாடி பதிவு பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த கிளைமேட் இம்பாக்ட் கம்பெனியோடைய டேட்டாவை எடுத்து ஒரு அறிக்கை கொடுக்குறேன். ஸோ இவங்களுடைய அறிக்கையும் என்னோட அறிக்கையும் ஒரு 75% ஒத்து போனதுனால தான் இந்த அறிக்கையை நான் வெளியிட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஜூன் மந்த்ல நம்மளுக்கு தமிழ்நாட்டுல மழை அதிகமா இருக்கும். ஜூலை மந்த்லயும் தமிழ்நாட்டுல மழை அதிகமா இருக்கும். ஆகஸ்ட் மந்த்ல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நல்ல ரெயின் இருக்கு.
செப்டம்பர் மந்த்ல மிக அற்புதமா இருக்கும். ஆக மொத்தத்துல வந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதத்துல தமிழ்நாட்டுல கிழக்கு கடலோரம், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்ல கிடைக்க வேண்டிய அளவுக்கு மழை கிடைக்கும். உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் மழை கிடைக்கும். ஆனால் காற்று தென்மேற்கு பருவ காற்றுடைய வேகம் எந்த அளவில் இருக்கிறதோ அதை பொறுத்து மழை இருக்கும். முக்கியமா கடலோர மாவட்டங்கள்ல மழை நன்றாக இருக்கும். ஜூலை, ஆகஸ்ட் மாதங்கள்ல தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும்போது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல நல்ல ரெயின் இருக்கும். ஆனா இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா விவசாயிகளுக்கு இந்த வருஷம் காவிரி நீர்பிடிப்பு பகுதியில மழை இல்லைனாலும் கூட மேட்டூர் அணையிலிருந்து போதுமான அளவிற்கு தண்ணீர் வந்தாலும் சந்தோஷம். ஆனால் வரலைன்னா கூட உங்களுக்கு வெப்பச்சலன இடிமலை அந்த ப்ரீ மான்சூன் மாதிரியே சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன்ல உங்களுக்கு அந்த தென்மேற்கு பருவமழையுடைய சராசரியை விட கூடுதலாக மழை இருக்கின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகின்றன. காவேரி டெல்டா மாவட்டங்கள்ல இந்த குறுவை சாகுபடி மிக சிறப்பாக நடக்கும். ஆனால் இது மட்டுமே போதுமா அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன். தண்ணீரும் கிடைக்கணும். அதுக்கு நான் இறைவன் பிரார்த்திக்கிறேன். ஆனா கண்டிப்பா இந்த வருஷம் கர்நாடகாவில இருந்து தண்ணீர் வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஸோ அடுத்த கட்ட அறிக்கையை பொறுத்த வரைக்கும் ஜூன் மந்த்துக்கு செப்பரேட்டா ஒரு அறிக்கை, ஜூலை மந்த்துக்கு செப்பரேட்டா ஒரு அறிக்கை, ஆகஸ்ட் மந்த்துக்கு செப்பரேட்டா ஒரு அறிக்கை, செப்டம்பர் மந்த்துக்கு ஒரு செப்பரேட்டா அறிக்கைன்னு வெளியிட போறோம். உங்களுக்கு அடுத்த அறிக்கை என்ன அறிக்கை வேணும்ன்றது கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் ஒரு வானிலை அறிக்கை சந்திக்கலாம். நன்றி.